நில்றா. எதுக்கு சார்? சொல்றேன் வாடா. டேய், நானா திருடன்? என்ன பார்த்த திருடங்க? ஆமா, நீ திருடனடா. நீங்க தான் திருடனுங்க. குடிகாரன், கூத்திக்கல்ல, கொலகாரன், கொள்ளக்காரன், கள்ளத்தோணி, கடத்தல் மன்னன், கள்ளச்சாராய சக்கரவர்த்தி, பதுக்கல் பேர்வழி, பிக் பாக்கெட், கேவலம் கழுத்து மணியா இருக்கிறவன் வரைக்கும் கூட்டணி வச்சுக்கிட்டு உன்ன மாதிரி சில போலீஸ் அதிகாரிங்க கொள்ளடிக்கிறீங்கடா. ஏய், மரியாதையா பேசு. உனக்கு எதுக்குடா மரியாதை? உன் நெஞ்சில தில் இருந்தா அந்த ராஜதுரையை கொண்டு வந்து இந்த லாக்கப்ல போட்டு பார்க்கலாம். நீ எப்படி போடுவ? நீதான் அவங்கிட்டே பிச்சை காசு வாங்கிட்டு பெத்த வைத்திய பொழக்கிற பாவியாச்சே. எங்கடா உன் இன்ஸ்பெக்டர்? அவனுக்கு தைரியம் இருந்தா இப்ப இங்க வர சொல்றா பார்க்கலாம். என்னடா சொன்ன? நீ ஏன்டா குதிக்கிற? நீ ஆம்பளையா இருந்தா உள்ள வாடா, ஒண்டி கொண்டி பார்க்கலாம். என்னடா பாக்குற? உள்ள வாடா ராஸ்கல். வாடா. ஹலோ, சின்னசாமி லாக்கப்ல இருந்து தப்பிச்சிட்டான் சார். நீ எல்லாம் சப் இன்ஸ்பெக்டர். நீ உன் லைன்ல பாரு, நான் என் லைன்ல பாத்துக்கிறேன். எங்க உன் புருஷன்? அவர் இங்க வரல. உன் புருஷன் ராஜதுரை பங்களாவுல திருடி இருக்கான். புடிச்சு லாக்கப்ல வச்சா தப்பிச்சு ஓடிட்டான். இல்ல, நம்ப மாட்டேன். என் புருஷன் அப்படி செஞ்சிருக்க மாட்டாரு. நீங்க போய் சொல்றீங்க. உன் புருஷன் எத்தனை நாளைக்கு தான் ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பான்? அவன் மட்டும் என் கையில கிடைச்சா முட்டிக்கு முட்டி தட்டி அவன் மூளையை எடுத்து உன் கையில குடுக்கல, நான் போட்டுக்கிறது காக்கி சட்டை இல்ல. பாரு, என்னம்மா, என்ன நடந்துச்சு? அவர் டவுனுக்கு போனாரு. திடீர்னு போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணிடுச்சு. ஒரு காரணம் இல்ல. பழி போடுற பாவிகளுக்கு காரணம் எதுக்குமா? சாராய பாட்டில வச்சு பிடிப்பாங்க, கஞ்சா பட்டில வச்சு பிடிப்பாங்க. எதிர்ப்பா குரல் கொடுக்கறவங்கள எப்படியோ ஒழிச்சாகணும். அதானமா இப்ப நடக்குது. அவர் போலீஸ் லாக்கப்ல இருந்து தப்பிச்சு ஓடிட்டாரா? அது பெரிய குத்தம். குத்தம் தான். ஆனா இப்ப லாக்கப்ல இருக்க கைதிகளை விடுவிக்கிறேன்னு எம்எல்ஏக்களே ஸ்டேஷனுக்குள்ள வந்து போலீஸ் அடிச்சு உதைச்சு சாராயம் காய்ச்சினவன், பிக் பாக்கெட் அடிச்சவன், கண்ணை வச்சவன், கழுத்து செயின் அத்தவன், இப்படி தப்பு பண்ண ரவுடி பசங்க எல்லாம் ரிலீஸ் பண்ணி வெளியே கொண்டு போயிடுறாங்க. தப்பே பண்ணாத சின்னசாமி தப்பிச்சு பண்ணதுல தப்பு இல்லம்மா. மாமா, அவரை போலீஸ் தேடிக்கிட்டு வீட்டுக்கு வந்து என்னையும் புள்ளையும் ஒரே சித்திரவதை. அவர் என்ன ஆனாரு, எங்க போனாருன்னு தெரியல. அழாதம்மா, அவன் முன்ன இருந்த சின்னசாமி இல்ல. மிதிக்க மிதிக்க புழு கூட புலி ஆகிற மாதிரி இப்ப நம்ம சின்னசாமி சிங்கத்தமிழ சின்னசாமி ஆகும். கவலைப்படாத, தைரியமா இரு. தாயே பராசக்தி, இந்த ஊர்ல நடக்கிற அநியாயத்தெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கியா? தெய்வம் நின்னு கொல்லுன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு உன் பேரை சொல்லிக்கிட்டு இந்த ஊர் அடிச்சு ஒலையில போடுறாங்க. துஷ்டர்கள் எல்லாம் நீ அழிப்பேன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க இல்லாத அக்கிரமத்தெல்லாம் செஞ்சுட்டு லஞ்சம் கொடுக்கற மாதிரி பணத்தை கொண்டாந்து உன் உண்டியல போட்டுட்டு உத்தவன்களா திரியிறானுங்க.
உன்னை உண்மையா நம்பிட்டு இருக்கிற எங்களை தான் நீ சோதிக்கிற. ஆமா தாயே, உன்னை கெஞ்சி கேட்கிறேன். என் பிள்ளைக்கும் எனக்கும் என் புருஷன் தான் நிழலா இருக்காரு. அந்த நிழல் அழிச்சு நெஞ்சில நெருப்பள்ளி கொட்டிடாதமா. மாமா, யேசுமா, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். தயவு பண்ணி அவர் என் புருஷங்கிறதுக்காக மட்டும் இல்ல, உங்ககிட்ட ஒரு காலத்துல விசுவாசமான வேலைக்காரனாவும் இருந்திருக்காங்க. அதுக்காவது நீங்க அவர் மன்னிக்கணும். நீங்க சொன்னா எங்க குடும்பத்தோட இந்த ஊரை விட்டே போயிடுறோம். இனிமே அவர்னால உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராம நான் பாத்துக்கிறேன். உங்க தங்கச்சியா நினைச்சு அவர் மேல கருணை காட்டுங்க. அவரை மன்னிச்சிடுங்க. என் புருஷனை காப்பாத்துங்க. என் புருஷனை காப்பாத்துங்க.
வலையில இந்த மான்குட்டியும் மாட்டிக்கிச்சா?